நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றம் இருக்குல்ல, நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றம் அதுல வந்து ஒரு 2 பேர் உள்ள போயிட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். सभा की कार्यवाही 2 बजे तक स्थगित की जाती है. நேற்று நம்ம நாடாளுமன்றத்துல வந்து நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்வையாளராக போயிருந்தோம் 2 பேர். நாடாளுமன்றத்துல அவ்வளோ ஈஸியா உள்ள யாரும் போயிட முடியாது. அதுக்கு பாஸ்லாம் வாங்கணும், எம்பி கிட்ட பாஸ் வாங்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் ஒரு எம்பி கிட்ட அவங்க 2 பேர் பாஸ் வாங்கிட்டு உள்ள போயிருக்காங்க. உள்ள போனவங்க டக்குன்னு பார்த்தா அசம்பிளி நடந்துட்டே இருக்கு, நாடாளுமன்றம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ பார்த்தா டக்குன்னு வந்து 2 வெடிகுண்டு எடுத்து போடுறாங்க. வெடிகுண்டுன்னு ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அது எந்த ஒரு உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தாது. இப்போ நம்ம பெரிய பெரிய பார்ட்டிக்கு போறோம், இல்லை பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க. இந்த படத்தெல்லாம் வந்து ஹீரோஸ்க்கு பின்னாடிலாம் வந்து கலர் கலரா வெடிக்கணும், அந்த மாதிரி அது வந்து கலர் கலரா வெடிக்கிற குண்டு தான். ஸோ அது வந்து புகை தான் கிளப்பும், அதிகமாக புகை வரும். யாருக்கும் அந்த அளவுக்கு பெரிய காயங்கள் யாருக்கும் ஏற்படாது. ஸோ வெடிச்ச உடனே அவங்க எல்லாருமே எம்பிஸ் எல்லாருமே பிடிச்சி அடிச்சு அங்க இருக்க காவலாளிகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வெளியிட்டு வராங்க. அந்த காவலாளியை செக் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது கூட தெரியல. அவங்க காவலாளி பிடிச்சி கூட்டிட்டு வரும்போது கூட ஒரு குண்டு எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு செக் பண்ணியிருக்காங்க போல அவங்க 2 பேரையும். ஸோ அவங்க வெளியே வரும்போது சில வசனங்கள்லாம் சொல்றாங்க. அது வந்து பாஜகவையும் சார்ந்திருக்கு, காங்கிரஸையும் சார்ந்திருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன கட்சி அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. नारेबाजी कर रही हैं, तानाशाही बंद करो, इस तरह के नारे लगाए जा रहे हैं यहाँ पे. नहीं चलेगा, तानाशाही बंद करो, तानाशाही नहीं चलेगी. ஸோ இப்போதைக்கு வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி கிட்ட தான் அவங்க பாஸ் வாங்கினாங்க அப்படின்ற போல ஒரு கூட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி உள்ள போயிட்டு என்னதான் நீங்க நியாயப்படுத்தினாலும் அப்படி உள்ள போயிட்டு குண்டு போடுறது மிகப்பெரிய தப்பு. ஆனா அவங்களுடைய நோக்கம் யாருக்கும் காயத்தை ஏற்படுத்தணும், தீங்கு விளைவிக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்திய நாடாளுமன்றத்துல போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இதுபோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.